எல்லா சிவன் கோயில்களிலும் இடம் பிடித்திருக்கும் சண்டிகேஸ்வரர் முன் கை தட்டுவது ஏன் பாவமாக கருதப்படுகிறது? சோழ நாடான சேக்நல்லூரில் எச்சதத்தன் பவித்திரை தம்பதிக்கு விசாரசருமன் என்ற மகன் பிறந்தார். பசுக்களை மேய்ப்பது அவரது வேலை. தினமும் பசுக்களை மேய்க்கும் போது மணலில் சிவலிங்கம் வடித்து தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது பசுக்கள் தாமாகவே பாலை சுரந்து சிவலிங்கம் மீது அபிஷேகம் செய்தன. ஒரு நாள் இது குறித்து எச்சதத்தனிடம் புகார் வந்தது. மறுநாள் எச்சதத்தன் மகனை கண்காணிக்க வந்தார். பசுக்கள் மணல் லிங்கத்தின் மீது பாலை சுரப்பதைக் கண்டு கோபத்தில் சிவலிங்கத்தை காலால் உடைத்தார். தியானத்தில் இருந்த விசாரசருமன் கோபமடைந்து கையில் வைத்த குச்சியை எச்சதத்தனை நோக்கி வீசினார். அது கோடாரியாக மாறி அவரது காலை காயப்படுத்தியது. சிவன் மற்றும் பார்வதி இந்த நிகழ்வை கண்டு விசாரசருமனின் பக்தியை பாராட்டி எச்சதத்தனின் காயத்தை குணமாக்கினர். மேலும் சிவனின் சொத்துக்களை காக்கும் பொறுப்பையும் வழங்கினர். இதனால் அவரை வணங்கும் போது சத்தமில்லாமல் கைகளை துடைத்து கோயிலின் சொத்துக்களை எதுவும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை அறிவிக்க வேண்டும். இதுவே சண்டிகேஸ்வரரை வணங்கும் பிரதான காரணமாகும்.